வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வெற்றி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேணும்னாலே பொருளாதாரங்கிற ஒரு விஷயம் தேவை. ஸோ வாழ்க்கையில் எந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம உட்கொள்கிறோமோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரு பரிகாரத்தை ஜோதிடருக்காக செய்யாமல் நீங்கள் நம்பி செய்யும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம், வெற்றியை தரும் நட்சத்திர உணவுப் பொருட்கள். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உணவுப் பொருட்கள் இருக்குது. அப்போ அந்த உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த விஷயம் எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம முதல்ல வரக்கூடிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருளை நம்ம சாப்பிடணும். பரணி நட்சத்திரம்னா நெல்லிக்காயை குறிக்கக்கூடியது. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே தன்னோட சம்பத்து தாரையான பரணி நட்சத்திரத்தோட உணவுப் பொருளான நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்ணும். சரிங்களா? அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரமான உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்ணும். கார்த்திகைக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிச்சம்பழம். அப்போ கார்த்திகைக்கான உணவுப் பொருளான பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை போக போகிறீங்க, ஒரு விஷயத்துக்கான வெற்றிக்கான விஷயத்துக்காக போக போகிறீங்க அப்படின்னா, சம்பத்து தாரையை ஏன் வெற்றி நட்சத்திரம்னு சொல்கிறேன்னா, பொதுவாக 6வது நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். அப்போ ஸோ இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6வது நட்சத்திரத்துக்கு நீங்கள் 6வது நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா அது உங்களோட 2வது நட்சத்திரமாக இருக்கும். ஸோ குருவோட குரு நட்சத்திரம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருளையும், பரணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு உணவுப் பொருளும் சாப்பிடணும். ஸோ கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே ரோகிணி நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருளான பால்கோவா சாப்பிடுங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரஷத்துக்குள்ள உணவுப் பொருளான உங்களுக்கு தேங்காய் சாதம் அதே சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். தேங்காய் சாதம் சாப்பிட முடியாதவர்கள் என்ன செய்யலாம், இளநியை நீங்கள் குடிச்சிட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பருப்பை நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அடுத்தது மிருகசிரஷ நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு சம்பத்து தாரையான 2வது நட்சத்திரம் உள்ள உணவுப் பொருள் திருவாதிரைக்குள்ள உணவுப் பொருளை சாப்பிடணும். திருவாதிரை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாழைப்பழத்தை குறிக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வெளியே போகும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த விஷயம் வெற்றியை கொடுக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருளை சாப்பிடணும். ஸோ புனர்பூசனை கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருள் ஆப்பிளில் சாப்பிட்டுட்டு போகணும். அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உணவுப் பொருளான பால் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சாப்பிட்டு போகிறது, முருங்கை சம்மந்தமான சூப் வீட்டிலே சாப்பிட்டு போகிறது மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு சம்பத்து தாரையான மக நட்சத்திரத்துக்கு உணவுப் பொருளான மாங்காய், தயிர் நீங்கள் சாப்பிட்டு போகிறது மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். மக நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருளான உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ், அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வெளியே போகும்போது நீங்கள் ஒரு லெமனை அதாவது எலுமிச்சம்பழத்தை பேக்கெட்டில் போட்டு போட்டிங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருளான மாதுளை சாப்பிட்டு போகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் அஸ்தம் அப்படின்னாலே தேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ தேனை நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இல்லை ஆரஞ்சு மிட்டாய், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருளான சரிங்களா பப்பாளி பழத்தை சாப்பிட்டு போகும்போது உங்களுக்கு சம்பத்துக்கள் பரிபூர்ணம் பலவிதமாக கிடைக்கும். சித்திர நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்குரிய கருப்பு ட்ரை ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு திராட்சை நீங்கள் சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரையாக தான் அதை சாப்பிட்ணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சதயத்துக்குள்ளதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திராட்சை தான். ஸோ அந்த திராட்சைக்கும் இந்த திராட்சைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரையான விசாக நட்சத்திரத்துக்குரிய கல்கண்டை சாப்பிட்டு போகிறது மிகப்பெரிய அளவு வெற்றி கொடுக்கும். அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரத்துக்கு உணவுப் பொருளான வெண்பொங்கல் சாப்பிட்லாம், ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி சப்போட்டா சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருள் சாப்பிட்லாம். கேட்டை நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருள் செர்ரிப்பழம். ஸோ செர்ரிப்பழத்தை ஒரு இடத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு போகும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரையான மூல நட்சத்திரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு போகலாம், அது உங்களுக்கு சம்பத்தை கொடுக்கும். மூல நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு 2வது நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காளான், சமையல் காளானை நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரையான உத்திராட நட்சத்திரத்துக்குள்ளே பலாப்பழத்தை சாப்பிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்து உத்திராட நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருளான இட்லி,
கேசரியை நீங்கள் உணவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரேன்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருளான தக்காளி சாதம், தோசை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டு போகிறது ரொம்ப சம்பத்து தாரைகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரத்துக்கு உள்ள உணவுப் பொருளான கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய கருப்பு திராட்சை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து சதய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய மாம்பழத்தை சாப்பிட்டு போகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருளான அன்னாசி பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருளான உங்களுக்கு கொத்தமல்லி சாதத்தை நீங்கள் உணவாக சாப்பிட்டு போகும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, இந்த நட்சத்திரங்கள் உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 மறைந்தக்கூடிய பாவத்தில் அந்த நட்சத்திரம் போய் உட்கார்ந்துருக்குன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கிறது உங்களோட முழு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் செய்யணுமே தவிர இதை நம்ம டைரெக்டாக செய்யும்போது நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆனால் உங்களோட முழு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவுகளை உட்கொள்ளும் போது அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஏன் இந்த காரணத்தை சொல்கிறேன்னா, இதில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளே அவயோகியாக இருக்கும். அப்போ அந்த அவயோகி டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிறது மூலமாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த உணவை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உணவுக்குள்ள கிரகமானது உங்களுக்கு அவயோக கிரகத்தில் இருந்ததுன்னா அது ரிவர்ஸான பலன்களை செய்யும். ஸோ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை ப்ராப்பராக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு யோகி யார் அவயோகி யார், உங்களுக்கு எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரங்கள் நன்மையை செய்யுமோ அதுக்கான உணவுப் பொருளை எடுக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.